வணக்கம். இன்று மெய் உணர்தல் அதிகாரத்தின் 7வது குறளை நாம் பார்க்க இருக்கிறோம். உலகில் பிறந்த எல்லாருக்குமே ஒரு காலகட்டத்தில் என்ன ஆகும்னாக்கா, போதும் வாழ்க்கை, நமக்கு இது போதும், நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டோம், நிறைவான வாழ்க்கை தான் வாழ்ந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு, சரி இருக்கிற காலகட்டத்தில் நாம் என்ன நல்லதை செய்யலாம், நம்மளால் என்ன முடியும் அப்படின்னு யோசிக்கணும். இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி தம்முடைய வாழ்வியல் முறைகளையும் அவர்கள் மாற்றி அமைத்து கொள்வார்கள். இதுதான் உலக இயல்பு. 100% இது தான் நடக்கும். ஒரு 60 தாண்டின எல்லாருமே என்ன நினைப்பாங்கன்னா, ஆன்மீகத்தில் ஈடுபாடு கொள்ளுவார்கள். அதுக்கு முன்னால் இருக்கவங்களுக்கெல்லாம் வராதான்லாம் கேட்கக்கூடாது, எல்லாருக்கும் வரும். அதிக அளவு ஈடுபாடு அந்த வயதினருக்கு பிறகு தான் நமக்கெல்லாம் அது தோன்ற ஆரம்பிக்கும். அப்பா எதுக்கு ஓடணும்னு தெரியாமல் ஓடிட்டோம், நிம்மதியாக இருக்கிற காலத்தை நல்லா கழிக்கலாம் அப்படின்னு தான் எல்லாருமே நினைப்பாங்க. சரியா? அதனால் சின்ன வயசுலலாம் ஆன்மீகம் வரக்கூடாதுன்ற கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது. எல்லாருக்குமே கடவுள் நம்பிக்கை இருப்பவர்கள் அனைவருக்குமே அந்த கடவுள் மேல் பற்றும் அன்பும் ஆசையும் எல்லாமே இருக்கும். அதனை கும்பிடணும்னு நினைப்பாங்க, எல்லாமே செய்வாங்க. ஆனால் குறிப்பிட்ட வயதுக்கு அப்புறம் இந்த பூஜை புனஸ்காரம் இதெல்லாம் தான் முக்கியங்கிறதை விடுத்து அதையும் தாண்டி உள்ளன்போடு மெய் உணர்தலோடு நாம் இருந்தால் அதுவே இறைவனை அடையும் வழி, நாம் இந்த பிறவி எடுத்ததுடைய ஒரு பயனாக அமையும் என்பதை உணர்ந்து கொள்வார்கள். அப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி நடப்பாங்க. சரியா? தம்முடைய கோபதாபங்கள் எல்லாத்தையுமே விட்டுருவாங்க. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறமா அதெல்லாம் எல்லாருமே விட்டுடுவாங்க. இந்த குறள் என்ன சொல்லுதுன்னா, ஓர்ந்துள்ளம் உள்ளது உணரின் ஒரு தலையா பேர்த்துள்ள வேண்டா பிறப்பு. ஓர்த்துள்ளம் உள்ளது உணரின் ஒரு தலையா பேர்த்துள்ள வேண்டா பிறப்பு. ஒரு மனிதன் வாழ்க்கையில் நம்ம பலவிதமான கட்டங்களை அடைகிறோம். குழந்தையாக பிறக்கிறோம், அதுக்கப்புறம் வளர்கிறோம், அதுக்கப்புறம் நம்மளுடைய பொறுப்புகளை உணர்ந்து நடந்து கொள்ளுகிறோம், எல்லாமே நடக்குது இல்லையா? அப்போது இவன் என்ன செய்வான்னா, தன்னுடைய வாழ்வில் தான் பட்ட அனுபவங்கள் அனைத்தையும் பாடமாக எடுத்துக்கொள்ளுகிறான். அதே போல் மற்றவர்களிடமிருந்தும் தன்னுடைய மெய்யான உணர்வு என்னங்கிறத உணர்ந்து கொள்வோம். நமக்கு தெரியாததை கூட என்ன பண்ணுவோம், பார்த்து அலசி ஆராய்ந்து மற்றவர்களோடு பேசி அதனையெல்லாம் தெரிந்து கொள்ளுவோம். அப்படி தெரிந்து கொள்ளும் பொழுது உண்மையான மெய்ப்பொருள் எது என்பதை நன்கு ஆராய்ந்து அறிந்து கொண்டால் நிச்சயமாக அவனுக்கு மறுபிறப்பு என்பது இருக்காது. அடுத்த பிறப்பு ஒன்று இருக்கிறதா என்று கேட்டால் இருக்காது என்ற பதில்தான் வரும். ஏன் அப்படின்னா, இந்த வாழ்க்கையில் அவன் என்ன பண்ணியிருக்கான், பல்வேறு விதமான அனுபவங்களை, நல்லவற்றையும் சரி தீயவற்றையும் சரி பார்த்திருக்கிறான், தானே அனுபவப்பட்டிருக்கிறான். அத்தனையும் கலந்து உண்மையான பொருள் என்ன என்று அவன் ஆராய்ந்து அறிந்து கொள்ளும் பொழுது அவனுக்கு பிறப்பு என்பது, அடுத்து நம்மெல்லாம் சொல்கிறோம்ல மாதிரி ஜென்மம்னு சொல்கிறோம்ல, அந்த ஒரு ஜென்மம் என்று சொல்லக்கூடிய பிறப்பு இருக்குமா என்றால் அது கேள்விக்குறி. அப்போ என்ன அர்த்தம்? இருக்காது. நன்றி. நாளை அடுத்த குறளில் நாம் சந்திக்கலாம்.